நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. மீனராசிக்காரங்க ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய், ரத்த சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட சிறு உபத்திரத்தை நீங்கள் கவனமாக இல்லைன்னா தப்பாயிடும். டக்குன்னு இன்ஃபெக்ஷன் தான் வருமா. அதனால் மாஸ்க் அதிகமாக போட்டுக்கிற ராசி யார்? மீனும். உடற்பயிற்சி, ஜென்மசனி. ஜென்மசனி வந்தாவே வயிறு, முதுகு, காலு, பாதம், நகம் கூட உள்ளே போய் எங்கேயோ சொருகின்னு வளருமா, குத்துமா. ஸ்டைலான ஷூ எல்லாம், கருவு ஷூ எல்லாம் வாங்காதீங்க, பிராட் ஷூ வாங்கிக்கிங்க. ஹீல்ஸ் எல்லாம் போடாதீங்க. ஹீல்ஸ் போட்டு ஸ்டைலில் அண்ணன் நட அந்த டக் வாக்கெல்லாம் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஸ்கிட் ஆகிடுமா. ஏன்னா என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். நான் சொல்கிறது அது நம்மளே வர வச்சு நம்மளே ஆசையை தூண்டி கெடுக்குமா ஜென்மசனி. அதனால் காலில், பாதத்தில் அடிப்படாமல் பார்த்துக்குங்க. கொசு கடிச்சிது, அது கடிச்சிதுன்னா பாதத்தை சொரிஞ்சு புண்ணாகிறதெல்லாம் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வழுக்கலான இடங்களில் அதிக கவனம். அதே சமயம் ஜென்மசனியில் தொழில் கிடைக்கும், ஜென்மசனியில் உத்தியோகம் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி 4 வராது, 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் ஏற்படும். தொழிலே வேணான்னு தூக்கி போட்டு தனியாக தொழில் பண்ணுவீங்க, பெரிய சக்ஸஸ் ஏற்படும். கூட்டு தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவீங்க, ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். கும்பகோணம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் விசேஷமான அமைப்பை தரும். சத்ருக்களை நாசம் பண்ணும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். புதுவிதமான அனுகூலங்கள் ஏற்படும். மனதில் நிம்மதி ஏற்படும். இப்போ 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், பசு நெய்யோ நல்லெண்ணெயோ கொடுத்து விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த விநாயகர்கிட்ட வச்சுட்டு வந்தாவே போதும். அந்த சன்னிதானத்தில் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ணுங்க. எதுவுமே வேண்டாம், அர்ச்சனை வேணாம், எதுவுமே வேணாம். குருக்கள்கிட்ட கொடுத்து வச்சு எடுத்தாவே போதும். அதுக்குன்னு குருக்களுக்கு ஒரு தட்டில் போடுங்க. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு, ஸ்வீப்பருங்களுக்கு, பெருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக கொடுங்க. எல்லா ராசிக்கும் சொல்கிறேன், மீனத்துக்கு சொல்ல. அதுபோல் நல்லா போடுங்க. கோயில் உண்டியில் அள்ளி போட்டின்னா கிடைக்க போகுது. அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுங்க. 3000, 5000 ரூபாய்க்கு தான் வேலை செய்கிறாங்க. இதுதான் சனிக்கு பிடிக்குமா. அவங்க அந்த ஒரு நாள் அரிசி பருப்பு வாங்கி சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அதுதான் சனி ஆத்ம ரீதியான திருப்தி கொடுப்பாங்க. கோயிலில் பிரசாத கடையில் வாங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க, ஆத்ம ரீதியாக இருக்கும். மரண பயம் நீங்குமா. யாருக்கு? மீனத்துக்கு. 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் திடீர்னு போயிட்டு திடீர்னு அந்த 10 நாள் ரீஜனரேட் பண்ணுறீங்களே, ஆயில் குளியல், பாத்து குளியல், வாழை இலை குளியல், அந்த குளியல், இந்த குளியல், நீராவி குளியல், ஃப்ரெஷ்ஷாக ஆகுறாங்களே, அதெல்லாம் மீனராசி பண்ணிட்டு வருவாங்க. அனுகூலமாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்க. வீடு, நிலம், வண்டி, வாகனம், இன்டீரியர், இன்னொரு பில்டிங் கட்டுறது, இன்னொரு ரூமு கட்டுறது, இருக்கிற ரூமில் இருக்கிற அந்த டிவி ஸ்டாண்டை பிடுங்கி போடுறது, வேறு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது. பெண்கள் இந்த நகையை போய் இந்த டிசைன் சரியில்லைன்னு வேறு டிசைன் மாற்றுறது, எல்லாமே பண்ணக்கூடிய ராசி யார்? மீனம். ஸோ ஜென்மசனியிலையும் 4ஆம் இடத்தில் குரு வருவதனால் நல்லது நடக்கும். அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும்? இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் கூடாது. தந்தையாருடைய தேகாருக்கும் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறு வச்சுக்கூடாது. இதெல்லாம் மீனம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மீனத்துக்கு குடும்பத்தில், உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இல்லை என்றால் மன வருத்தம், சங்கடங்கள் இந்த குருவால் ஏற்படும். மற்றபடி தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, ஆத்ம ரீதியான நம்பிக்கை, திருமண தடைகள். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கூட திருமணம் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் குரு பலம்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. மீனத்துக்கு அதிகமாக டக்குன்னு உங்களுக்கு திருமணத்தில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஜென்மசனியில் வேலை கிடைக்குன்றாரு செல்வி, ஜென்மசனியில் தொழில் கிடைக்குன்றாரு, படிப்பு தடை போகுன்றாரு, கல்யாணம் நடக்கும்ன்றாரு. குடும்பத்தில் இழந்த நிம்மதிகள் பெறுவதெல்லாம் ஜென்மசனியில் நடப்பது தான் ஆச்சரியமான அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. சார், அர்த்தாஷ்டம சனி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா? ஆகவே கொஞ்சம் தாயினுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். கால் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய காலம். சில நேரங்களில் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரிவுகள் நல்லா இருக்கும்னு. 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அதிச்சாரமாக குரு 5ஆம் வீட்டுக்கு போகிறார்.
அந்த 5ஆம் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் நல்லபடியாக அமையும், கடன் வாங்கி தொழில் செய்யலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம், அற்புதமான வாழ்க்கை வரும். புதுசாக வீடு வாங்கலாம், பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாம், ஃப்ளாட்டை கொடுத்துட்டு பெரிய வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லாம் புதுசு புதுசாக அமையும். அதே மாதிரி தான் உங்களுக்கு உறவுகளும் அமையும், நட்புகளும் அமையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் வீடு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது, அப்போ உறவுகளும் நட்புகளும் சொல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல நிறைய கடன் கொடுக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தினுடைய தகுதி என்னவோ கௌரவத்துக்கு வியாபாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம கடன் கொடுக்க முடியாது. நிதானமும் பொறுமையாக இருந்து அவங்ககிட்ட கடனை கொடுத்து நிதானமாக அந்த கடனை வாங்கிடணும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல எனக்கு என்ன சார், எனக்கு இந்த வாட்டி இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கலையே அப்படின்னு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, அவர் அதிச்சாரத்தில் போகிறார், அதிச்சாரமாக போகும்போது உங்களுக்கு வந்துடும். அப்போ இன்றைக்கி வாயை விட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். உங்கள் பொறுமை தான் உங்களது வெற்றி. திருமண தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு, திருமணம் ஆகுமா? திருமண தடை போயிடும். இது வரைக்கும் நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு தர்ப்பணங்கள், இது எல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் வரும். ஒரே ஒரு முறை நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் சொல்லித்தரேன். அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னீங்கனாலே வெற்றி உங்கள் பக்கம்தான். நம்பிக்கை துரோகங்கள் போகும். அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், அந்த வேலை நமக்கு வேண்டாம். ஸோ குடும்பத்தில் சண்டைகள் அந்த மாதிரி ஏற்படுமாயா? நிச்சயமாக இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் புத்திசாலி ஆட்கள். இவங்க குருவோட வீடு. ஏற்கனவே நம்ம தனுசு வீடு பார்த்தோம். அதை விட இவங்க ஒரு படி உஷாரான ஆளுங்க. தெளிவான முடிவு எடுப்பார்கள், தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள், என்ன அன்புக்கு பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதிய வாழ்க்கை, புதிய பயணம் அமையும். தெளிவான சிந்தனையோடு இவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. வருமானங்கள் கூடும். கடன் வாங்கி இவங்க ஒரு சின்னதாக ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம், குரு அதிச்சாரத்தில் போன பிறகு. வேலையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும்? ஒரு புதிய கைத்தொழில் ஒன்று இவங்க கற்றுக்குவாங்க. அதனால் இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதனால் வருமானங்கள் கூடும், அதனால் நல்ல பேர் கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி? இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்களும் சரி, இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வரைகிறது, ஆடுறது, பாடுறது, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையிறது, அதே மாதிரி படிப்பில் கவனம், வெளிநாடு போய் படிக்கிறேன், உள்நாட்டிலேயே வேறு ஸ்கூலில் படிக்கிறேன். ஆனால் அந்த வேற்றுமொழி இனத்தவர்கள்கிட்ட மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு மாறுறார். ராகு 12ஆம் இடத்துல போகும்போது விரயம் அதிகமாக இருக்கும். நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன் சார், இவனுக்கு கடன் கொடுத்தேன், பணம் லேவாதி பண்ணுறது தேவையில்லை. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதோ இல்லை வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதோ இந்த குரு பயிற்சியில் அமையுமா? தாராளமாக செய்யலாம். அது அவங்க வெளிநாட்டுக்கு போகிறது சாதகமாக இருக்கும். நான் பணம் தான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னனே ஒழிய, கல்வி போய் கற்கலாம். புதிய கல்வி உங்களுக்கு பயன் தரும், பேரும் புகழையும் தரும், நல்லாயிருக்கும். வேலை சம்மந்தப்பட்டுக்கிட்டே இவங்க வேலைக்கும் போகலாம், வேலை செஞ்சுக்கிட்டே இவங்க படிக்கவும் செய்யலாம். அட் அ டைமில் ரெண்டும் இவங்களுக்கு காரிய சித்திப்படும். குரு மாறணும். 5ஆம் வீட்டுக்கு போகும்போது நல்லாயிருக்கும். பரிகாரங்கள் என்ன ஐயா இவங்களுக்கு? குரு வீட்டுக்கு போயிட்டு வாங்க, குருவை தரிசனம் செய்யுங்க. சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா பட்டினத்தார் சமாதிக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. ஆலங்குடியில் உள்ள கோவுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு வாங்க. எல்லாருமே அகத்திக்கீரையும் எல்லாருமே அருகம்புல் கொடுத்தா போதுமா? ஒருத்தர் தவிடு வாங்கி கொடுக்க, ஒருத்தர் பின்னாக்கு வாங்கி கொடுக்க, ஒருத்தர் நல்ல வெந்நீர் வச்சு அதுக்கு குளிப்பாட்ட, மஞ்சள் குங்குமம் வைக்க, அலங்காரம் செய்ய, அப்படின்னு செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? எல்லாரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிறது நல்லது. எல்லாருமே அகத்திக்கீரை அருகம்புல் பிரயோஜனம் இல்லை. ஆகவே மீன ராசிக்காரர்கள் கோ பூஜை செய்யும்போது அதுக்கு உண்டான பச்சரிசி தவிடு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கோ பூஜை செய்யுங்க. மழை போல வர பிரச்சனைகள் பனி போல வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுதுன்னு ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா. நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் சொல்லியிருக்கேன், பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன்.
தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நீங்கள் மட்டும் போய் பிரயோஜனம் இல்லை. இதை எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க. அதே மாதிரி பித்திருக்களுக்கு பிண்ட பிரசாதம் செய்யுங்க. நான் காசிக்கு போயிட்டு வந்தேன் சார், நான் இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எங்கள் வாத்தியார் சொன்னார், அப்படிலாம் இல்லை. உங்கள் மூதாதையர்களுக்கு தண்ணீரும் அந்த உணவும் கொடுத்தே ஆகணும். காசியில் கொடுத்தாலும் இதை போய் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடந்து சந்தோஷமாக வாழ்ந்து ஆரோக்கியத்தோடு இருந்து நிறைய பேரும் புகழும் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் அனைவருக்கும் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James Home.